ஃபிக்மாக்கும் நம்மகிட்ட மாஸ்டரிங் லெவலில் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்குமே நம்மகிட்ட யூஎஸ்பி கோர்சஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ மாஸ்டரிங் லெவலில் ஃபிக்மா படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-to-1 ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியாக தான் கிளாஸ் இருக்கும். இந்த 6 சாஃப்ட்வேர்ஸுமே நீங்கள் படிக்கும்போது என்ன மாதிரியான டிசைனிங் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி அந்த ஜாபில் நம்ம ப்ளேஸ் ஆகிக்கலாம். அவைலபிள் இருக்கிற 5 சாஃப்ட்வேர்ஸுக்கும் பென்ட்ரைவ் கோர்ஸ்க்கான ட்ரெய்லர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே ட்ரெய்லர் பார்த்துக்கலாம். ஏர்லியராக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்டேட்டடாக மாஸ்டரிங் லெவலில் தான் இருக்கும். யூஎஸ்பி கோர்சஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ 6 சாஃப்ட்வேர்ஸுக்குமே ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்கும் பென்ட்ரைவ் கோர்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஃபிக்மாக்கு கூடி சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கோர்ஸ் பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். யூஎஸ்பி கோர்சஸ் வேணுமா ஆன்லைன் கிளாஸ் வேணுமா அப்படிங்கிறத ப்ரைஸ் டீட்டெயிலை பார்த்துட்டு உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வியூ மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ரூஃப் கலர், ஜூம் இன், ஜூம் அவுட் அந்த மாதிரியான ஆப்ஷன். ஒரு ஆர்ஜிபி கலர் டிசைன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் சிஎம்ஒகே கலர் கண்டிப்பாக பார்க்கணும். பட் ஒரு சில டிசைன் ஆர்ஜிபி மோட்லேயே பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக சிஎம்ஒகே ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூஃப் கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் Ctrl+Y நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். Ctrl+Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கும். RGB/8 அப்புறம் CMYK அப்படின்னு இருக்கும். ஸோ Ctrl+Y நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல உங்களுக்கான CMYK ப்ரிவியூவும் தெரியும். RGB நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்க கலர் செட்டிங் எல்லாமே RGBலே வரும். பட் CMYKக்கான ப்ரிவியூ இன்ஸ்டண்ட்டாக பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். Ctrl+Y ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி ஜூம் இன், ஜூம் அவுட், ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் டைரெக்டாக இந்த ஆப்ஷன் வந்துடலாம். Ctrl+, Ctrl- அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டில் இருக்குது. Ctrl- ஜூம் அவுட் ஆகும், Ctrl+, ஜூம் இன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இருக்கிற ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஜூம் பண்ண முடியும். இந்த ஒரு டிக்கு தான் இதுக்கான ரீசன். ஸ்க்ரபி ஜூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டிக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜூம் கிடைக்காது. முன்னாடிலாம் Ctrl+ யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போவும் ஃபோட்டோஷாப் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஜூம் இன், ஜூம் அவுட் கொடுக்கறத விட இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதுக்கு பிசியில் உள்ள கிராஃபிக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கிராஃபிக்ஸ் இருந்தால் தான் இந்த ஜூமிங் ஒர்க் ஆகும். ஸோ இது மூலமாகவே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் டூல் எடுத்துகிட்டு பண்ணாலும் சரி, இல்லாட்டி கண்ட்ரோலையும் ஸ்பேஸ் பாரையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் ஜூம் இன், ஜூம் அவுட் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அப்புறம் ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் Ctrl+0. சில டைம் டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியாது. அந்த டைமில் Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் டிசைன் உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். அதுதான் இந்த ஆப்ஷன் ஃபிட் ஆன் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் ஃபிட் லேயர் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோகோவை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுப்போம். Alt கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு லேயர் பேனல் அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். சடனாக ஜூம் பண்ணிக்கலாம். பட் லேயரில் நீங்கள் Alt கீயை ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறத யூஸ்வலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அது ஜூம் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். பட் அது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து ஆக்சுவல் சைஸ்னு ஒன்று இருக்குது. எப்போயுமே பிரிண்டிங்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவல் சைஸ் கொடுக்குறேன். இதே டிசைனாக பிரிண்ட் எடுத்தோன்னா இந்த சைஸில் தான் நமக்கு வரும். அதுக்கான வியூ தான் இது. 100% நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். மேக்ஸிமம் 100% யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பிரிண்டிங் பேஸ்டான டிசைன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பிரிண்டிங்கில் எவ்வளோ பெருசு வருங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டர்ன் ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பேட்டர்ன் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக இப்படி யூஸ் பண்ணி தான் வச்சு பார்த்துட்டே இருப்போம் எல்லா டைமும். பட் இப்போ அதுக்குன்னே தனி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பேட்டர்ன் ப்ரிவியூ கொடுக்குறேன், டோன்ட் ஷோ கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு சின்ன லைன் தெரியுது. இந்த லைனும் இந்த டிசைனை ரிப்பீட் பண்ணால் நமக்கு தெரியும். அதனால் இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி லைன் தெரிஞ்சாலோ இந்த ஜாயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே சிங்க் ஆகாது. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு தேவையில்லை. அகைன் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறேன், பேட்டர்ன் ப்ரிவியூ. ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கான அவசியமே வராது. இல்லஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வெப் டிசைன் பண்ணும்போதோ இல்லைனா ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு நெட்டில் இருந்து தான் கண்டிப்பாக ஏதாவது பேட்டர்ன் எடுத்துருப்போம். ஆனால் அந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடாக போகும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே ஜாயின் ஆகிற மாதிரியும் தெரில, கரெக்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் எடுக்கிறேன். வியூ மெனுவில் பேட்டர்ன் ப்ரிவியூ, இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும்போதே ரிப்பீட்டடாக போகும்போதும் எப்படி வரணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு சின்னதாக டாட் வச்சா கூட அது எல்லாத்துலேயுமே ரிப்பீட் ஆகும். ஸோ இதே ஸ்டைல் தான் எல்லாத்துக்கும் வரும். வெப் டெம்ப்ளேட் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஏதாவது வைப்பீங்க, அந்த டைமில் பேக்ரவுண்ட் கரெக்டாக ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க.
ஏன்னா அந்த பேக்ரவுண்டை தான் கோடிங்கில் ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது இங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் மோட் எஃப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பழைய ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எஃப் கீயை தான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் அது கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் எல்லா டூல்ஸுக்கும் ஷார்ட்கட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ், ரூலர் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ராஸை பொறுத்தவரையில் இதில் உள்ள ஆப்ஷன் தான். இது எல்லாமே டிஃபால்ட்டான ஆப்ஷன். மேக்ஸிமம் இதில் எதையுமே ஆட் பண்ணவும் செய்யாதீங்க, டிக் எடுக்கவும் செய்யாதீங்க. இதில் ஸ்மார்ட் கைட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த டிக் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வரும் இந்த ஆப்ஷன். இதிலேருந்து நீங்கள் ஏதாவது கைட்லைன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கைட்லைன் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கைட்லைன் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துட்டிங்கனாலே அது அப்படியே ஹைட் ஆயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கொண்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிற லேயரில் கரெக்டாக அப்படியே ஸ்னாப் மாதிரி அதில் டச் ஆகும். இந்த ஸ்னாப் ஆப்ஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பாகவும் இருக்கும். பட் இப்போ ஷோவில் ஸ்மார்ட் கைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால நமக்கு ஸ்னாப் ஆப்ஷன் தேவையே படாது. ஸோ அதை மேக்ஸிமம் டிசேபிளே பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த லேயருக்கு ஸ்னாப் கொடுக்குறேன். இப்போ ஒரு லேயர்லேருந்து நான் கொண்டு போகும்போது அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படியே டச் ஆகும் இந்த இடத்துல. இப்போ ஸ்மார்ட் கைட் இருக்கிறதுனால நம்ம ஸ்னாப்பை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. அதனால் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸ்னாப்பும் நமக்கு தேவையில்லை. நீங்கள் பிகினிங்கில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது மூவ் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டிக்கை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய ஃபோட்டோஷாப்பில் ஸ்னாப் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இப்போ இது தேவையே இல்லை. அப்புறம் கைட்லைன் இதில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று லாக், இன்னொன்று கிளியர். இந்த 2 ஆப்ஷனுமே தாராளமாக போதும். இது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் மூவே பண்ண முடியாது. ஏன்னா சில டைம் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன், கிளியர் கைட் கொடுத்துட்டேன், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கைட்லைனை கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வி மெனுவல் ஆப்ஷன் கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.